விண்ணெல்லாமும் மீதுதான் வாழ்த்து பாடுது, மண்ணெல்லாமும் அருளில்தான் நாளும் வாழுது. யா ரசூல் இறையின் தூதரே. சலாம் சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. 11:47 அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم ببذل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى اقرأ باسم ربك الذي خلق. وقال رسول الله صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாட்டுமாக. மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. மதிப்பிற்குரிய உஸ்தாத்மார்களே, பெற்றோர்களே, மக்தப மாணவ மாணவிகளே, இந்த போட்டியில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மார்க்க கல்வியே நமது கண்ணியம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். மார்க்க கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீதும் கட்டாய கடமையாகும். அப்படிப்பட்ட ஒரு கல்வியை கற்பதற்கு நம் ஒரு நாளில் எவ்வளவு நேரம் ஒதுக்கின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மணி நேரம் ஒதுக்க கூடவே நாம் யோசிக்கின்றோம். இந்த காலத்தில் உள்ள பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தன் பிள்ளைகள் உலக கல்வியை கற்று முன்னேற வேண்டும், அதில் பெரிய பதவியில் இருக்க வேண்டும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆகலாம், தப்பில்லை. ஆனால் மார்க்க கல்வியையும் ஒரு பக்கத்தை நாம் கற்றுக்கொண்டே வர வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவருடைய பிள்ளை மார்க்க கல்வியை கற்கவில்லையோ அவருடைய பெற்றோராக இருப்பதற்கு தகுதி இல்லை என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த காலத்தில் உள்ள தாய்மார்கள் மார்க்க கல்விக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுத்தார்கள் என்றால், தானும் மார்க்க கல்வியை கற்று அதை தன் பிள்ளைகளுக்கு கற்று கொடுக்க உதவி செய்தார்கள். உதாரணத்துக்கு 4 புகழ்பெற்ற இமாம்களில் ஒரு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், அவர்கள் மார்க்க கல்வியை முழுதாக கற்று வீட்டிற்கு வந்தார்கள். வந்து கதவை டம்மு டம்முன்னு தட்டினார்கள். அவர் தாயார் வெளியே வந்து, நீனும் மார்க்க கல்வியை முழுதாக கற்கவில்லை, மீண்டும் போய் கற்றுக்கொண்டு வா என்று சொன்னார்கள். அப்போது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் மீண்டும் போய் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு வந்தார்கள். வந்து இந்த முறை சலாம் சொல்லி அழைத்தார்கள். ஆனால் அவர் தாயார் வரவில்லை. இரவுமாகி விட்டது. அங்கே அமர்ந்தார்கள். நாளை காலை அவர் தாயார் கதவை திறந்தார்கள். திறந்து ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் கேட்டார்கள், நீ எப்போது வந்தாய் என்று கேட்டார்கள். அதற்கு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும், நான் நேற்றே வந்து விட்டேன், சலாம் சொல்லி அழைத்தேன், நீங்கள் வரவில்லை, அதனால் தான் இங்கே அமர்ந்தேன் என்று கூறினார்கள். அப்போது அவர் தாயார் சொன்னார்கள், இப்போதுதான் நீ மார்க்க கல்வியை முழுதாக கற்றுக்கொண்டாய் என்று சொன்னார்கள். அப்போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அந்த காலத்தில் உள்ள தாய்மார்கள் மார்க்க கல்விக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுத்தார்கள் என்று. இப்போ நம் தினமும் மதரசாவுக்கும் போறோம், ஸ்கூலுக்கும் போறோம். ஆனால் நம் தாய்மார்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே என்ன கற்றுக் கொடுத்தார்கள், என்ன கற்றுக்கொண்டாய், என்ன ஹோம்வொர்க் கொடுத்தார்கள் என்று எல்லாத்தையும் கேட்பார்கள். ஆனால் நம் தாய்மார்கள் என்னைக்காவது மாசாவில்
உஸ்தாத்மார்கள் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று கேட்டார்களா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி அவர்கள் கேட்கவில்லை என்றால் அவர்களுக்கு இன்னும் மார்க்க கல்வியின் அந்த ஒரு கண்ணியம் புரியவில்லை. அதற்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய கண்ணியம் வைத்திருக்கிறான் என்றால், எவருடைய பிள்ளை மார்க்க கல்வியை கற்கிறார்களோ நாளை மறுமை கியாமத் நாளில் அவருடைய தாய்மார்களுக்கு அல்லாஹ் தஆலா தலையில் ஒரு கிரீடத்தை வைப்பான். இப்ப நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப ஸ்கூல்ல ஒரு அவார்டு வாங்குறாங்க, 150-200 மக்கள் மத்தியில் ஒரு அவார்டு வாங்கினாங்கன்னா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அது கியாமத் நாள் எல்லா மக்களும் கூடியிருக்க இடையில் அல்லாஹ் தஆலா அவனின் தலையில் ஒரு கிரீடத்தை வைத்தான் என்றால் அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், உள்ளதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், எவர் ஒருவர் மார்க்க கல்வியை முழுதாக கற்றிருக்கிறார்களோ அவரை அல்லாஹ் எல்லா விதத்திலும் உயர்த்தி வைப்பான் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் கூறிவிட்டான். அப்போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமீன் வ முஸ்லிமத்தின். மார்க்க கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் மீதும் கட்டாய கடமையாகும் என்று கூறினார்கள். உதாரணத்துக்கு ஒரு பழமொழி எடுத்துக்கொண்டோம் என்றால், இப்போ ஒரு மனிதன் நேரான பாதையில் செல்ல வேண்டும் என்றால் குர்ஆனை நெஞ்சில் வைத்து செல்கின்றோம், அது நேரான பாதையை காட்டுகிறது. ஸ்கூல் பேக்கை பின்னாடி வைத்து செல்கின்றோம், அது இவ்வளத்தில் தான் கண்ணியம் தரும், நாளை மறுமையில் அங்க வேலைக்கே ஆகாது. ஆனால் மார்க்க கல்வி மட்டும்தான் இவ்வளத்திலும் கண்ணியம் தரும், நாளை மறுமையிலும் ஒரு மிகப்பெரிய கண்ணியத்தை நம்மளுக்கு தரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடியும் அல்லாஹ் தஆலா அவர்கள் சொன்னபடியும் இஸ்லாமிய மக்கள் அனைவரும் மார்க்க கல்வியை கற்று அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நாமும் இன்னும் அதிகமாக மார்க்க கல்வியை கற்று அதை விட்டு விடாமல் தொடர்ந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹித் தர்வானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.